நிறுத்துங்க. என்ன ஜீவா, என்ன மறந்துட்டு நீ பாட்டுக்கு தாலி கட்ட போற? அப்ப நான் அவ்வளவுதானா? போன வாரம் கூட கோயில பார்த்து உங்ககிட்ட சொன்னேன்ல, ஜீவாவை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அப்புறமா ஏன் இதை செஞ்சீங்க? சொல்லுங்க. போச்சு, எல்லாம் போச்சு. என்ன கன்றாவி இங்க நடக்குது? என் பொண்ணு தாலி கட்டுற இடத்துல உட்கார வச்சுட்டு எல்லாரும் இங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நடக்குதுங்க? ஏம்மா தானோ, உன்னை நம்பிதாம்மா இவ்வளவு தூரம் வந்தோம். இந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுது. என்ன ஜீவா, நான் இவ்ளோ பேசுறேன், நீ பேசாமலே நிக்கிற. நீயும் என்ன லவ் பண்ணதானே? சொல்லு, சொல்லி தொலையாண்டா. பாருங்க, நானும் ஜீவாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ். பாருங்க. இங்க பார்த்த ஐயோ ஐயோ, இந்தாடி. ஏண்டி உன் பையன் என்ன வளர்ப்பு வளர்த்து வச்சிருக்க? முல்ல, அம்மாடி முல்ல, நீ ஏமா மாலையை கழட்டுற? நீ கழட்டாதம்மா. அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா மாமா? சொல்லு ஜீவா, கேக்குறால? வருமா, கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்தில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நீங்க வந்தது தெரிஞ்சாலே பிரச்சனை எங்க குடும்பத்துக்கு தான். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எங்க கிளம்ப சொல்றீங்க? எனக்கு ஜீவா மட்டும் போதும், வேற யாரும் வேண்டாம். எல்லாரையும் விட்டுட்டு வந்துருங்க.
எங்க போக சொல்றீங்க? மீனா, அதான் உன் வீட்டுல ஒத்துக்கல. முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும். வீணா பிரச்சனை பண்ணாதம்மா, நீ கிளம்பு. என்ன கன்றாவி இதெல்லாம்? ஒண்ணும் புரியல எனக்கு. என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதானா? அம்மா, நீ தயவு செய்து போமா. என் பொண்ணோட வாழ்க்கைமா இது. என்னையுமே ஏன் எல்லாரும் கிளம்ப சொல்றீங்க? நான் ஏன் என்னோட ஜீவாவை விட்டு கொடுக்கணும்னு கேக்குறேன். என்னவோ நான் பிரச்சனை பண்ற மாதிரி எல்லாரும் என்ன கிளம்ப சொல்றீங்க? எங்க லவ் நல்லா தெரிஞ்சிருந்தோம். ஜீவாவுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணது உங்களோட தப்பு. நான் போக மாட்டேன். மாப்பிள்ள, அம்மா தானோ சொல்லுமா. மாப்பிள்ள, மாப்பிள்ள, என்ன லவ் பண்ணலன்னு ஜீவாவை சொல்லுங்க. நான் வேண்டான்னு ஜீவாவை சொல்லுங்க. அப்ப நான் போறேன். அப்ப போறேன். மாப்பிள்ள, வாயை திறந்து பேசுங்க மாப்பிள்ள. அதான் அந்த பொண்ணு தெளிவா சொல்லுதுல்ல. இப்ப ஜீவா தான் சொல்லணும். சம்பந்தப்பட்டவன் அவன் தானே. என்னப்பா ஜீவா, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுப்பா. சொல்லுங்க. ஜீவா, சொல்லு ஜீவா. வாய் திறந்து பேசு. ஒண்ணு மட்டும் தானே நம்பி நான் இங்க வந்தேன். என் வீட்ல இருந்து ஒரு போன் பண்றது கூட எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும்ல. அங்க இருந்து நான் கிளம்பி வந்திருக்கேன். யாருக்காக? உனக்காக தானே. உன்னை நம்பி தானே. நான் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன் ஜீவா. என்னை ஏமாத்திராத ஜீவா. நீ மட்டும் போதுன்னு வந்து என்னை ஏமாத்திராத ஜீவா. வாய் திறந்து பேசண்டா. மாப்பிள்ள, நாங்க உங்க குடும்பத்துக்கு செஞ்சதை மனசுல வச்சுட்டு இந்த இடத்துல பழி வாங்கிறாதீங்க. என் பிள்ளையால அதை தாங்க முடியாது மாப்பிள்ள. அவ இத்தனை வருஷம் வாழ்ந்ததை உங்களையே நினைச்சுதான் வாழ்ந்திருக்கா. அவன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிறாதீங்க. வருமா, அப்படியே ஏதாவது இருந்தாலும் உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு செட் ஆகுதுமா. முதல்ல கிளம்பு. முடியாது. என்னம்மா? என்ன தெரியாதுன்னு ஜீவா சொல்லட்டும். அப்ப நான் போறேன்.
ஏன் ஜீவா நீ இப்படி அமைதியா இருந்த என்ன சாகடிச்சிடாதடா. பேசுடா. மாமா, அந்த பொண்ணு சொல்றது எல்லாம் நான் நம்பல மாமா. என் மாமா என்னை ஏமாத்தாது. என் தனக்கா என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. என் மூர்த்தி மாமா என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும். அவன் நடிக்கிறதானே மாமா? சொல்லுங்க மாமா. மாமா, என்ன ஜீவா பேசாம நிக்கிற? பதில் சொல்ல வேண்டியதானே? எல்லாருக்கும் திக்கு திக்குன்னு இருக்கா இல்லையா? மண்டபத்துல தாலி கட்டும் போது இப்படி ஒரு பிரச்சனை வந்தா நெஞ்சே அடைக்குது இல்ல? பதில் சொல்லுப்பா. சொல்லு ஜீவா ப்ளீஸ். நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல. சொல்லுடா. என்னங்க அது அநியாயம்? எங்கிருந்தோ ஏதோ ஒரு பொண்ணு வந்து உலகிட்டு இருக்கா, கல்யாணத்தை நிறுத்திட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணை தள்ளி போக சொல்லிட்டு கல்யாணத்தை நடத்துவீங்களா? நாங்க கல்யாணத்துக்கு வந்தோமா இல்ல கூத்து பார்க்க வந்தோமா? அது எப்படி? இந்த பொண்ணு தான் ஆதாரத்தோட வந்து நிக்குத, விசாரிக்காம எப்படி போக சொல்ல முடியும்? இந்த பொண்ணும் சாதாரண இடம் இல்லையே. நாலு போட்டோவை கட்டினா எங்க ஜீவாவன விரும்புறான்னு ஆயிடுமா? எங்க பையன் மேல பழி போடாத. எங்க புள்ள தங்கம்மா, நீ தான் பொய் சொல்றியோன்னு தோணுது. எங்களுக்கு தெரியும் ஜீவாவை பத்தி. நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணா இருந்தா இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து போட்டோவை காமிப்பாங்களா? இதுல இருந்தே தெரியுது இவ எப்படின்னு. என்ன சத்தியமூர்த்தி பாத்துக்கிட்டே இருக்க? இவளை அடிச்சு துரத்திட்டு ஆக வேண்டிய வேலையை பாப்பியா? நிறுத்தியா? நீங்க யாரும் மீனாவை பத்தி தப்பா பேச வேணாம். மீனா சொன்னது எல்லாமே நெசந்தேன். நானும் மீனாவும் 2 வருஷமா விரும்பணும். கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அட பாவி, என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடா. நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்.
பாருங்க, இருட்டு பாருங்க. போங்க, சீக்கிரம் போங்க. அத்தை, மூர்த்தி. அத்தை, மகி. அம்மா யாரோ தண்ணி கொண்டு வாங்க. என்னாச்சும்மா அம்மா அம்மா யாராவது தண்ணி விட்டு வாங்க அம்மா 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 என்னாச்சும்மா அம்மா நீங்க பாருமா அம்மா 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 அத்தை மூர்த்தி பாருமா அம்மா அம்மா அத்தை, அத்தை. அத்தை என்னங்க அம்மா முல்ல கதவை தர முல்ல அம்மா அம்மா தள்ளி போடு முதல்ல எல்லாம் உன்னாலதான் ஒரு காத்து விடுங்க தள்ளி இல்ல, காத்து வழி விடுங்க. விடுங்க. கதிரி வாடா காத்து வருது, ஒதுங்கிக்கங்க. அம்மா ஒண்ணும் இல்லடா மயக்கம் தான் இப்ப சந்தோஷமா கண்ணா வாடா ஒண்ணு இல்லம்மா. முல்ல கதவை தர முல்ல மாமா உள்ள முல்ல. முல்ல. முல்ல முல்ல முல்ல. முல்ல முல்ல போடி பாவி ஐயோ கூட இருந்த குழிப்பறிச்ச பாவிட நீ ஐயோ சம்பந்தம் பேசின முத நாள்ல இருந்தே நான் சொன்னேன் உன்னை நம்ப கூடாதுன்னு தனக்கான்னு கூடவே திரிச்சிட்டு இருந்த பொண்ண மணமேடை வரைக்கும் கொண்டு வந்துட்டு எழுந்திருச்சு போக வச்சுட்டல்ல பாவி நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட சித்தி நான் நான் உன்னை- கதவை தர முல்ல. பார்வதி அம்பிட்டு சொல்லி நான் ஒரு நாளும் உன்னை விட்டு கொடுத்ததே கிடையாது தனம் என் பிள்ளைக்கு எப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியப்பா மாமா எதுவுமே வேணும் நடக்கல மாமா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க போது நிறுத்து நீங்க பண்ண பாவத்தை நான் மறக்கல உங்க பொண்ணு எங்களுக்கு வேணான்னு நான் வந்து கேட்டேன்ல அப்பவே சொல்லியிருந்தேன் இந்த கல்யாணமே வேணாம் நிறுத்திருப்பல ஏன் இப்படி பழி வாங்குறீங்க பாவையா பச்சை புள்ளையா என்ன மாமா நீங்க பேசிட்டு இருக்க நேரம் இல்ல மாமா முல்ல 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 சத்தியமுத்து மாமா வந்திருக்கேன் கவு தர புள்ள ஏங்க எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் கவு தர என்ன பேச போறீங்க வந்தவளுக்கும் உங்க தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் பொண்ணு அப்படியே அச்சதை போட சொல்றீங்களா ஒருத்தருமே நல்லா இருக்க மாட்டீங்க சித்தி, என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல முல்ல வெளியே வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். முல்ல. முல்ல. ஐயோ என் புள்ள உள்ள போய் எம்பிட்டு நேரம் ஆயிடுச்சு அம்மாடி முல்ல தயவு செஞ்சு தப்பா எதுவும் பண்ணிடாதடி எங்க ரெண்டு பேருக்கும் உன்னை விட்டா வேற யாருமே இல்ல தயவு செஞ்சு கதவை தரமா கதவு திறமா முல்ல கதவை தர முல்ல. ஐயோ முல்ல. கதவு திறமா முல்ல 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 கதவை தர முல்ல. முல்ல. கதவு திறமா முல்ல கதவை தர முல்ல 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 அம்மாடி கதவை தரமா கதவு திறமா முல்ல அம்மாடி கதவை தர முல்ல. முல்ல சொல்றது கேளு அப்பா கதவு திறமா இது பாரு உன் மாமா பொண்ணு ஏதாவது டிராமா பண்றான்னு அவளை கல்யாணம் பண்ணிக்காத ஜீவா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் பேசாம இருக்கியா கவு தர முல்ல அம்மாடி கவு தர கதவை தர முல்ல முல்ல அம்மா இப்ப எப்படிமா இருக்கு
எனக்கு பரவாயில்லப்பா, நீ போய் முல்லைய பாரு. டேய் கூடவே இரு. சரிண்ணே. புள்ள கதவு திறடி புள்ள. ஐயோ முல்ல கதவை தரமா. இப்படி வாங்கண்ணே கதை ஓடுறா டேய்